காலை வணக்கம் உறவுகளே. இன்னிலேருந்து நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் அப்படின்ற ஒரு இது போட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன பண்ண போகிறேன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மில்லட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். வரகரிசி பொங்கல் பண்ண போகிறேன். நம்ம இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கணுன்னா அதில் அரை டம்ளர் வரகரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் அளந்து எடுத்துக்கணும். இதுக்கு 3 அழாக்கு நீங்கள் எடுத்துக்கின டம்ளர்லேயே 3 அழாக்கு தண்ணி, இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி சீவி போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ போடுறதா இருந்தாலும் சரி, மிளகு சீரகம் தாளிக்கு சொல்ல போடுறதா இருந்தாலும் சரி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதிக்கிற அளவு வச்சுக்கோங்க. சைட் பை சைடு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் மில்லட்ஸில் செஞ்சு பாருங்கள். பொங்கல் நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதுக்கு சைட் டிஷ் சட்னி நல்லாயிருக்கும், அதை விட சாம்பாரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் சிம்லே வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சிம்லே வச்சு தான் எடுத்துக்க போகிறேன். இந்த பாருங்கள், சூப்பராக 10 நிமிஷத்தில் வரகரிசி நல்லா வெந்துடும். அது ரொம்ப வேவாதில் நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள், நீங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக லைட்டாக சுடு தண்ணி கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பொங்கல் தண்ணியாக வரும். எனக்கு இந்த இதுவே போதும். ஸோ நான் இப்படியே வச்சுக்க போகிறேன். இது கூட நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வரகரிசி பொங்கலும் சாம்பாரும். இனிமேல் நம்ம சேனலில் வீக்லி 3 வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸ்ன்ற டைட்டிலில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபீஸ் வரும். கொஞ்சமாக சீரகம் நான் முதல்ல போட்டுக்கிறேன், தாளித்து ஊற்றிக்கினேன். இதுதான் சூப்பரான வரகரிசி பொங்கல். ரொம்ப ஈஸி ரெசிபி, நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மில்லட்ஸு எல்லாமே நம்ம உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கணும். இப்போயே பாப்பாங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் எபிசோட் 1ல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரகரிசி பொங்கலும் சாம்பாரும் தான். இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக மில்லட்ஸ் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வரகரிசி பொங்கல் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் பொங்கல் மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.